ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு வேர்க்கடலையை வச்சு ஒரு சூப்பரான இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இது பச்சை வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால நான் நல்லா வறுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்லா வறுத்துட்டு கருகிராமல் நம்ம அந்த மிதமான சூட்டில் வறுத்து அதை நான் வந்துட்டு அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். வந்து நல்லா ஆறட்டும். ஆற விட்டு நம்ம அந்த தோல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதே பேன் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. பூண்டு வந்துட்டு ஒரு கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. புளி சின்ன துண்டை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு இதில் கொஞ்சமாக நம்ம எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு வந்து நீங்கள் கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணுறேன். ஒரு 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 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா அந்த வெடித்து வர வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வேர்க்கடலையில் இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அதை வந்துட்டு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்ச இந்த பூண்டு காஞ்ச மிளகா அதையும் வந்துட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்துட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கலருக்காக ஆட் பண்ணுறேன். அப்புறமா இதை வந்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு நம்ம தேங்காய் கூட ஆட் பண்ணலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காவையும் ஆட் பண்ணி நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் தேங்காயெலாம் ஆட் பண்ணலை. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். வேணுங்கும்போது நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக நம்ம வந்துட்டு கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு இட்லி பொடி செய்வோம். இந்த மாதிரி வேர்க்கடலையை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை எதுக்கு வேணாலும் மேட்ச் ஆகும். நல்லெண்ணெய் வச்சு ஊற்றி நம்ம அதை வந்து சாப்பிட்டோம்னா. ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.